வணக்கம் நண்பர்களே. ஐயாச்சாமி பேசுறேன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கறோம்னா குரூப் 2 2Aக்கு வந்து புதுசா ஆட் பண்ண சேர்த்த பகுதிகள் இருக்குல்ல, அதுக்காக கிராஷ் கோர்ஸ் போடுறோம். அதை பத்தி தான். ஸோ இந்த டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழக வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு தொடர்பான விஷயம், அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள். இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன 70லிருந்து 80 கேள்விகள், 200 கேள்விக்கு இந்த குறிப்பிட்ட 3 பகுதியிலிருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம இதை இப்பவே ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புதிய வகையான என்ன ஒரு பாடத்திட்டம். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஐடியா இல்லை, சோர்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ண போறோம். அதுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது தான் இது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நம்ம டெவலப்மெண்டல் தமிழ்நாடு அட்மிஷன் புக் வாங்கியிருப்பீங்க மெயின்ஸ்க்கு. ஸோ அது என்ன இதில் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து இந்த புதிய பாடத்திட்டத்துக்கு நம்ம உடனடியாக என்ன குறிப்புகள் வந்து தயார் செய்யுது ஆன் பேர் வித் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட். சரியா, இதை படிச்சிங்கன்னா என்ன உங்களோட டிஎன்பிஎஸ்சியோடைய கொஷின் ஸ்டாண்டர்டை வந்து என்ன உங்களால் மீட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரியா, இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஷ் கோர்ஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் 5 to 7:30 என்ன அப்படின்னா வந்து இங்கே இன்ஸ்டியூட்ல இருக்கும். நான் தான் இந்த கோர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கிளாஸ் ரூம்ல இருக்குது, ஆன்லைன்ல இருக்குது. இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க கிளாஸ் முடிஞ்சு போகும்போது அதுக்கான ஹேண்ட் அவுட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி வில் டெலிவர் வியா கொரியர். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது தமிழ், ஆங்கிலம் இரண்டுலேயே என்ன நடக்கும், பாடக்குறிப்புகளும் இரண்டுலேயே வழங்கப்படும். அதற்கான டெஸ்ட்டும் என்ன உங்களுக்கு வந்து இந்த 3 பகுதிகளுக்கான டெஸ்ட்டும் என்ன உங்களுக்கு வழங்கப்படும். சரியா, இப்போ ஷெட்யூல பாருங்க. இந்த கோர்ஸ் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே சப்ஜெக்ட்டுக்கு போறதெல்லாம் இருக்காது. நம்ம வந்து என்னன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்ககிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிய வைப்போம். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த மாடலை பேஸாக வச்சு, சிலபஸை பேஸாக வச்சு நாங்கள் புதுசாக இந்த ஸ்டாண்டர்ட்லாம் இப்படியெல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் உங்களுக்கு முதல் கிளாஸில் வந்து ஒரு ஓரியன்டேஷன். சரியா, ஸோ இப்படி தான் இந்த கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகும், நம்ம வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் பாடம் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் விஷயம் கிடையாது. நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நான் சப்ஜெக்டை வந்து இல்லை விஷயத்தை வச்சு நீங்கள் எப்படி எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரியல் டைம் சுச்சுவேஷனை பேஸாக வச்சு நான் அந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு பேசிக்காக இதுதான் எதிர்பார்க்குது அப்படிங்கிறது. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து அதுதான். அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு, பண்பாடு தொடர்பான நிகழ்வுகள் இருக்கும். ஸோ இப்போ இதற்கான பாடக்குறிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். நீங்கள் எப்படி வந்து வெறுமனே வந்து ஒரு கீ நோட்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸாக இருந்தால் கூட இதுக்கு நிறையா வந்து என்ன ஒரு வாசிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போ வெறுமனே தமிழ்நாடு ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் கம்பேரிசன் ஆஃப் அதர் ஸ்டேட் அப்படின்னா என்ன, வெறும் தமிழ்நாடு ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸை மட்டும் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஃப்ரம் த பிகினிங். சரியா, ஸோ ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து இந்த வளர்ச்சிக்கு இப்போ ஹெல்த் அண்ட் எஜுகேஷனாக இண்டிகேட்டர் மட்டும் கொடுக்காம வாட் இஸ் த ரீசன் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா அதுவும் என்ன பின்புலத்தில் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபேக்சுவலாக இருக்கட்டும், கான்செப்டுவலாக இருக்கட்டும், அதை அப்ரோச் பண்ணுற மாதிரியே தான் என்ன நம்மளுடைய சோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முதல் சாப்டருக்கான அந்த விஷயத்தை வந்து இங்கிலீஷில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன இதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா, அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து திருக்குறள். இப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறுமனே என்ன ஒரு கிளியரான ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்குமே என்ன அப்படின்னா வந்து பேசிஸ். சரியா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க. திருக்குறள் அப்படின்னா வெறும் என்ன திருக்குறளில் உள்ள எதிகை மோனை வந்து கேட்பாங்க. திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம், இந்த மாதிரியான விஷயம் கேட்பாங்க. திருக்குறள் வலியுறுத்தக்கூடிய செய்திகள் திருக்குறளில் வந்து என்ன சமய கருத்துக்கள். ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் அதிகாரத்து கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது. இது இப்போ வந்து பார்த்தோன்னா திருக்குறள் வந்து என்ன ஒரு சமயச்சார்பற்ற நூல். இப்போ இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் 7 குறள் என்ன மலர்மிசை ஏகினான் இருக்கும், அறவாளி அந்தணன் இருக்கும், எண்குணத்தான் அப்படிங்கிறது இருக்கும், அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிவகன் உதற்று உலகு அப்படின்னு இருக்கும், கற்றதனாலாய வயனன்கள் வாளறிவன் நற்றாள் தொழார் எணின் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வாளறிவன் அப்படிங்கிறது என்ன இறைவனை பொருள்படும், அதனால என்ன இவர் வந்து தெய்வத்தை வந்து குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது. ஆதிபகவன் அப்படிங்கிறது என்ன அது ஒரு தெய்வத்தை வந்து குறிப்பிடும். இப்போ ஆதிபகவன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாமே பொருள் உலகம் எல்லாமே ஒரு முதன்மையா வைத்து ஆதி அப்படிங்கிறது என்ன ஒரு முதன்மையான ஒரு பொருள் தான் சொல்றாரு. ஆனா அவர் என்ன எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் என்ன அவர் வந்து சொல்லல. அதுக்கப்புறம் அறம்பொருள் இன்பம் இது என்ன விதமான கருத்துக்களை சொல்லுது, தனி மனிதனுக்கு மட்டும் வந்து சொல்லல, சமுதாயத்துக்கும் சொல்லுது, அரசனுக்கும் சொல்லுது, குடும்பத்துக்கும் சொல்லுது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான சமய கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருக்குறளை வந்து ஏன் சமய சார்பற்ற நூல்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க இல்லையா திருவள்ளுவர் வந்து என்ன ஒரு சமணர், ஏன்னா அவர் அறவாளி அந்தனன்னு சொல்றாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ வந்து ஒரு கிறிஸ்தவர்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன விதமான இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து கிறிஸ்தவர் சொல்றோம். சரியா, இப்போ என்ன இவர் வந்து நிறைய இடங்கள் அதை பின்பற்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா கிடையாது. எப்படி அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப கிறிஸ்தவ மதம் வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி வந்து என்ன இல்லைன்னு நம்பும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன, இவர் வந்து என்ன மறுபிறவி உண்டு அப்படிங்கிறது என்ன, எளிமையும் ஏமாப்பும் உடைத்து அப்படிங்கிற சொல்றாரு இல்லையா? அப்ப என்ன அவர் வந்து இவர் மறுபிறவியில வந்து நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது என்ன, இந்த மது அருந்ததில் வந்து சொல்லும். ஆனா வந்து திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா கள்ளுநான்மை அப்படிங்கிற அதிகாரமே வச்சிருக்காரு. அதனால என்ன, இது வந்து ஒரு சமய சார்பற்ற நூல். இந்த மாதிரி ரொம்ப ஒரு லாஜிக்கலாகவும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மேனர்ல என்னதான் என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேன் என்ரோல். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வர்றவங்களுக்கு 8,000, ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 5,000. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட், இந்த 3 சப்ஜெக்ட்க்கும் சரியா. தென் நம்மளுடைய திருநெல்வேலி அகாடமியில் இதே கோர்ஸ் நடக்கும். டிசம்பர் 15க்கு மேலே என்ன அப்படின்னா வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும். அங்கே வந்து வீக் டேஸில் இருக்கும். நானே வந்து என்ன திருநெல்வேலி வந்து எடுப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேன் என்ரோல் சரிங்களா. ஸோ தொடர்பான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ல கேட்கலாம். தென் இதுக்கான அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஷெடியூல் வந்து நான் அப்டேட் பண்றேன், அந்த நோட்ஸை அப்டேட் பண்றேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் சரியா. ஸோ ஈவன் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்காக நம்ம நிறைய மெட்டீரியல் வந்து போட்டிருக்கோம். ஈவன் குரூப் 2 மெயின்ஸ் கூட நம்ம தான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்ஷன்ஸ் வந்து போட்டோம் சரியா. ஸோ ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் ஃபாலோ பண்றவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ.